வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். காரக்குழம்புனாலே நம்ம கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காரக்குழம்பு டேஸ்டியாக ரொம்ப 2 நாளைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லா வரும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் நல்லா பொரியட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரியட்டும். கருவேப்பிலைக்கு அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு. உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்னா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். பொன்னிறமாக வதங்கின பிறகு நம்ம கத்திரிக்காயை நறுக்கி போட்டுக்கலாம். கத்திரிக்காய் தண்ணியில் நறுக்கி போடுங்க, இல்லைன்னா கருப்பாயிடும். இல்லைனா டைரெக்டாக நறுக்கி நீங்கள் கடாயிலே சேர்த்துக்கிறதுனா பிரச்சனை இல்லை. கத்திரிக்காய் சேர்த்து நல்லா கத்திரிக்காய் வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம அடுத்த பொருள் சேர்க்கலாம். அது வரைக்கும் கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு கத்திரிக்காய் காரக்குழம்புனாலே யார் ஃபேமஸ்ஸு? நம்ம கனி அக்கா தான் ஃபேமஸ்ஸு. அதனால் இந்த காரக்குழம்புக்கு கனி அக்காஸ் காரக்குழம்புன்னே பேர் வச்சுருக்குறோம். இப்போ 2 நிமிஷம் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏன் இப்போவே சேர்க்குறோன்னா, இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எண்ணெய் இருக்கிறப்பவே சேர்த்தோன்னா குழம்போட கலர் கொஞ்சம் நல்லா திக்காக ரிச்சாக வரும். அதனால் இப்போவே மிளகாத்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். நல்லா மிளகா பச்சை வாசனை போன பிறகு நம்ம இதில் தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பெரிய தக்காளியாக எடுத்து நல்லா நறுக்கி மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக்கி வச்சுருக்கிறேன். அந்த பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க. தக்காளியோட பச்சை வாசனை போய் கத்திரிக்காயோட சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம சால்ட்டை விட கல்லுப்பு சேர்க்குறது தான் பெஸ்ட்டு. நான் இந்த இடத்துல கல்லுப்பு தான் சேர்க்குறேன். நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சதில் நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி இப்போ சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். புளி ஒரு கொட்டை புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. புளி நம்ம எப்போவுமே காய் முக்கால்வாசி வெந்த பிறகு தான் புளி சேர்க்கணும், எந்த குழம்பாக இருந்தாலும். அதனால் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். காய் முக்கால்வாசி வெந்த பிறகு புளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு. காய் முக்கால்வாசி வெந்துருச்சு. நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஏற்கனவே காய் முக்கால்வாசி வெந்துருச்சு. இன்னும் கால்வாசி வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் குழம்பு. எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ தான் அந்த குழம்பு 100% சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு கிடச்சிருக்குன்னு அர்த்தம். காரக்குழம்புல நிறைய வெரைட்டி இருக்குது. வெண்டைக்காய் காரக்குழம்பு இருக்குது. அவரைக்காயில் கூட சில பேர் காரக்குழம்பு செய்கிறாங்க. மாங்காய் காரக்குழம்பு, அப்பள குழம்பு. ஆனால் கத்திரிக்காய் காரக்குழம்பை எதாலையுமே பீட் பண்ண முடியாது. நம்பர் 1னா கத்திரிக்காய் காரக்குழம்பு தான். நீங்கள் கூட முருங்கைக்காய் சேர்த்திங்கன்னா கூட டேஸ்ட் மாறிடும். ஆனால் வெறும் கத்திரிக்காய் போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே தனி. இது நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் எண்ணெய் பிரிஞ்ச பிறகு இறக்கி வச்சிங்கன்னா 2 நாள் கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா 2-3 நாள் கூட நல்லா வச்சு சாப்பிட்லாம். செம டேஸ்ட்டான காரக்குழம்பு அவ்வளோதான், தயாராகிடுச்சு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். பாருங்கள், செம டேஸ்ட்டான கத்திரிக்காய் காரக்குழம்பு தயாராகிடுச்சு. சுட சுட சாப்பாடு செஞ்சு அதில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.